பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு பிடித்தமானவர்களே, உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு கர்த்தர் என்னை ஏவினாரால் ஜெபிக்கிறேன். உலகத்தில் மக்கள் பயங்கரமான பாதையில் போய் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் வருகை சமயமாக இருக்கிறது. உலகம் மக்கள் அலர்ட்டாக இருக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒரு பாவத்தில் போய் கொண்டிருக்கிறார்கள், குடித்து கொண்டிருக்கிறார்கள், விபச்சாரம் செய்து கொண்டார்கள். அதே நேரத்தில் ஒரு சாரார் கர்த்தரை நோக்கி பிதாவை இந்த வருகை எப்போது சமயம் எங்களை சில ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்க காலத்தில் நாமும் கூட என்ன செய்யணும்? அநேக கிறிஸ்தவர்கள் கூட எனக்கு தெரிந்த அளவில் வேதம் எடுத்துக்கொண்டு பாவம் செய்கிறார்கள். அவர்கள் செய்கிறார்கள் நாம் என்ன செய்யக்கூடாது? அவர்களை மாதிரி பின்பற்றக்கூடாது. அவர்களுக்கு எதிர்ப்பாக நாம் என்ன செய்யணும்? அவர் நல்லவர்களை, நல்ல ஊழியக்காரர்களை, எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர் உண்டு திண்டிவனத்தில். அவர் பேர் ஏழுமலை டேனியல். அவர் இல்லத்துக்கு நான் செல்வேன். அவர் பிள்ளைகளோட நல்லா ஐக்கியமாக இருந்திருக்கிறேன். அந்த பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள். எப்படி தெரியும்னா, நான் பள்ளிக்கூடத்துலேருந்து அந்த பிள்ளைகள் வருவதை பார்த்துருக்குறேன். ஒவ்வொரு மாணவர்களும் ஜோடாக போவாங்க. ஆனால் இந்த ரெண்டு பிள்ளைகளும் தனித்தனியாக சைக்கிளில் வீடில் இறங்குறதும் நேராக பள்ளிக்கு நேராக வீட்டுக்கு வரதை நான் பார்த்துருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இது போல் பிள்ளைகள் இருக்கிற இடத்துல நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அந்த பாஸ்டர் ஊழியம் நல்லா சிறப்பாக இருக்கணும். இன்னும் இந்த அவருடைய ஆலயம் இன்னும் கொஞ்சம் கட்டுமானப்படி குறைவாக இருக்குது. அது கட்டுவது கர்த்தர் உதவி செய்வார். பறக்கிறது ஒத்தாசை நான் நம்பியிருக்கிறேன். அதுபோல் நல்ல ஊழியக்காரர்களுக்கு நம்மளால் நான் உதவி செய்யணும். அப்போ நமக்கும் ஆசீர்வாதம். கர்த்தருக்கு ஒரு ஆக்சிடெண்ட் செத்து 79 ஆக்சிடெண்ட் ஆகி இப்போ 78 என்ன நடக்குது? கர்த்தர் இத்தனை வருஷம் வச்சிருக்கிறாருன்னா அவர் ஒரு நோக்கத்தோடு தான் வச்சுருப்பான்னு நம்பிக்கையோடு இருக்கிறேன். ஆகினால கர்த்தருக்கு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நான் என்னை பெருமைப்படுத்த வேண்டும் என்று சொல்வதில்லை. கர்த்தர் எனக்கு ஜீவன் கொடுத்ததுனால எனக்கு தெரிந்த நல்லதையும், எனக்கு தெரிந்த வேத வாக்கியங்களும், எனக்கு தெரிந்த வசனங்களையும் நான் சொல்ல வேண்டும். மற்ற இந்த சினிமா பாடல்கள் கூட இது எனக்கு நான் கல்லூரியில் WCCயில் படிக்கும் பொழுதே நான் பொருத்தனை பண்ணி கொண்டேன். ஆண்டவரே எசப்பா, நான் சினிமா பாட்டை வாயால் பாட மாட்டேன், எனக்கு ஆங்கிலம் பேசும் வரம் கூட என்று கர்த்தரை வேண்டி ஜெபித்தேன். இன்று வேறு நான் இந்த சினிமா பாட்டு பாடவில்லை. அதனால் கர்த்தருக்கு நான் ஒரு சாட்சியாக ஆக்சிடென்ட் கூட என்னை இந்த ஒரு இத்தனை ஆண்டு வைத்திருக்கிறாங்க. ஏதோ ஒரு நோக்கம். அந்த நோக்கம் என்னவாக இருந்தாலும் என்னால் முடிந்து வர அவருடைய வசனங்களை மற்றவங்களுக்கு போதிக்கணும், மற்றவங்களுக்கு கேட்கணும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் வாக்கியம். டேஸ்ட் அண்ட் சீ தட் தி லார்ட் இஸ் குட். கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபை அவருக்கு பயந்தர் மேல் எப்போதும் உண்டு. அதாவது கர்த்தருக்கு பயப்பட சிறியோரு பெரியோரு ஆசீர்வதிப்புன்னு சொல்லியிருக்கிறார். அதாவது மனிதன் முகத்தை பார்க்குறான், கர்த்தர் உள்ளங்கள் ஆராய்கிறார், உள்ளத்தை பார்க்குறார், உள்ளம் தூய்மையான உள்ளங்களை பார்க்கிறார். ஆகினால காலம் சமீபமாக இருக்குது. எந்த நேரத்தில் கர்த்தர் திருடனை போற வருவேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இயேசு போகிறது தான் அவர் எப்போ வரும் நேரம் தெரியுமா வேறு சொல்லப்படுது. ஆகினாலே அவர் வருகைக்கு நாம் காத்திருக்கிற அநேகர் ஆத்தும ஆதாயம் பண்ண வேணும். அநேகர் இடத்தில் நாம் கர்த்தரை பற்றி சொல்ல தூய வழிகளே அவங்க நல்லா பழகணும். தீய வழி செல்பவர்கள் அவங்களுக்கு புத்தி சொல்லி, இந்த வழி செல்லாதே, இப்படி போகாதே, குடிக்காதே, விபச்சாரம் பண்ணாதே, களவு செய்யாதே என்று அவங்களுக்கு நாம் போதிக்கணும். அப்போ கர்த்தர் நம்மளுடைய செய்திகளை வானத்திலிருந்து கவனித்திருக்கிறார். நம்மளுடைய போக்கியும் வரத்தையும் அறிந்திருக்கிறார். உட்காருதல் எல்லாம் அறிந்திருக்கிறார். நம்ம செய்யும் செயலில் பேச்சுக்களை கர்த்தர் உற்று கேட்கிறார்.
ஒருவர் பேசிக்கொள்வதை கர்த்தர் உற்று கேட்கிறார் வேறு சொல்லப்படுது. ஆகினால் நம்ம பேசும்பொழுது ஒருவர் பேசும்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்களாக ஒழுக்கமான நல்ல நல்ல வார்த்தைகளை பேசி பிறருக்கு பயனுள்ளதாகவும் பிறருக்கு நன்மை உள்ளதாகவும் பேச வேண்டும். நன்மை செய்ய முடியாவிட்டாலும் தீமையாக செய்யாது இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுவர சிறியோரு பெரியோரு ஆசீர்வதிப்புன்னு சொன்ன அப்படின்னாலே நம்ம கர்த்தருக்கு பயந்து வாழும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென்.